சற்று முன் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் அதிர்ச்சியில் உறைந்த தருணம். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே நடைபெற்று வந்த T20 மேட்சில் சற்று முன் களத்திலேயே பிரிந்த உயிர் சூரியவன்சி விபரீதம். நிறுத்தப்பட்ட போட்டி. ICC எடுக்கப் போகும் விபரீத முடிவு ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் காத்திருக்கும் பேராபத்து. அதாவது இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான T20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. ஜிம்பாப்வே நாட்டில் வைத்து நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்தியா ஜிம்பாப்வே என இந்த இரண்டு அணிகளும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. அதுவும் இந்த தொடருக்கு முன்பு இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி விளையாடியிருந்தது. அந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை முழுவதுமாக இழந்திருந்தது இந்திய அணி. அதேபோல இங்கிலாந்து தொடருக்கு முன்பாக நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரையும் இந்திய அணி இழந்திருந்தது. ஆகவே தற்போதைய கிரிக்கெட் உலகின் நம்பர் 1 அணியாக இருக்கும் இந்திய அணி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 2 தொடர்களையும் இழந்தது என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. இந்த விஷயம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தியது. அதன் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு சரிவிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த ஜிம்பாப்வே தொடரை வென்றாக வேண்டிய கட்டாயத்திலும் இந்திய அணி இருந்தது. அதனால்தான் இந்த ஜிம்பாப்வே தொடரை பொறுத்தவரையில் எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற முனைப்போடுதான் இந்த தொடரை இந்திய அணி அணுகியது. மேலும் தற்போதைய இந்திய T20 அணியை பொறுத்தவரையில் ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டனாக செயல்படுகிறார். இதுதான் இந்திய அணிக்கு சவாலாகவும் இருக்கிறது. வழக்கமாக இந்திய T20 அணி என்று வந்துவிட்டால் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக செயல்படுவார். ஆனால் சமீபத்திய T20 தொடர்களில் ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டனாக செயல்படுகிறார். அதேபோல ஹார்திக் பாண்டியா, பும்ரா போன்ற முக்கியமான T20 வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெறவில்லை. அதற்கு பதிலாக இளம் வீரர்கள் தான் இடம்பெற்று விளையாடி வருகின்றனர். இந்த ஒரு விஷயமும் இந்திய அணிக்கு தற்போதைய T20 தொடர்களில் சிறு சறுக்கல்களாக அமைந்துள்ளது. ஆனாலும் கூட தற்போதைய இந்திய T20 அணியை எடுத்துக்கொண்டால் வார்ம் அப் மேட்சுகளில் எல்லாம் சூப்பராக விளையாடி விடுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ போட்டி என்று வந்துவிட்டால் லேசாக சொதப்புகிறது. ஆகவே அதிகாரப்பூர்வ போட்டிகளில் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரின் முடிவுகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிடுகிறது. ஆனால் வார்ம் அப் மேட்சுகளில் பயிற்சியாளரின் முடிவுகள் தான் களத்தில் செயல்படுகிறது. ஆகவே இதிலிருந்தே ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் இந்திய அணி சமீப காலமாக தோற்கும் போட்டிகள் அனைத்தும் கேப்டன் எடுக்கும் தவறான முடிவுகளால் தான் என்று. அப்படி தெரிந்தும் கூட இந்த ஜிம்பாப்வே தொடருக்கான இந்திய அணியை அறிவிக்கும் போது சூரியகுமார் யாதவை இந்திய அணி தேர்வு செய்யாதது, அதாவது இந்திய அணியின் கேப்டனாக தேர்வு செய்யாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ரசிகர்களுக்கு கொடுத்தது. மேலும் இந்த தொடரில் ஒரே ஒரு கூடுதல் மாற்றமாக ரிங்கு சிங்கை இந்திய அணி இணைத்துள்ளது. இதற்கு முந்தைய கடந்த 2 T20 தொடர்களிலும் ரிங்கு சிங் இந்திய T20 அணியில் இடம்பெறவில்லை. ஆனால் இந்த தொடரில் ரிங்கு சிங் இடம்பெற்றிருக்கிறார். ஆகவே அதனுடைய தாக்கம் என்பது இந்த ஜிம்பாப்வே தொடரில் இந்திய அணிக்கு கை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் இப்படியாக இந்த இந்தியா ஜிம்பாப்வே தொடரில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய பல கட்ட விஷயங்களை முன்னெடுத்து வந்தபோது திடீரென சம்பந்தமே இல்லாமல் ஒரு விபரீத சம்பவம் நடந்திருக்கிறது. ஆமாங்க, இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டி சமீபத்தில் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி முதலில் ஜிம்பாப்வே அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி ஓரளவுக்கு சூப்பராகவே விளையாடி 18 ஓவர்களிலேயே 10 விக்கெட்டுகளையும் இழந்து 161 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. 161 ரன்கள் என்பது ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ரன்கள் தான். அதே சமயம் இந்திய அணிக்கு நிகரான அணி ஒன்றும் ஜிம்பாப்வே அணி கிடையாது. ஆகவே ஜிம்பாப்வே அணியை இந்த போட்டியில் 120 ரன்களை கூட இந்திய அணி தாண்ட விடாமல் ஆல் அவுட் செய்திருக்க வேண்டும். ஆனாலும் இந்த ஜிம்பாப்வே தொடரில் மேலும் இளம் புதிய பவுலர்களுக்கு கூடுதலாக இந்திய அணி வாய்ப்பு கொடுத்துள்ளதால் அந்த அனுபவமில்லாத இந்திய பவுலர்களின் பந்து வீச்சை இந்த போட்டியில் ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்கள் சூப்பராக பயன்படுத்தி கொண்டனர். அதனால்தான் இந்த போட்டியில் ஜிம்பாப்வே அணி 161 ரன்கள் வரை எடுத்ததற்கு காரணம். அதே சமயம் இந்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்திய அணியும் இந்த இலக்கை எளிதாக சேசிங் செய்தும் வந்தது. அப்போதுதான் அந்த ஒரு பலரும் எதிர்பார்க்காத விபரீத சம்பவம் அரங்கேறியது. சரியாக இந்த போட்டியில் 8வது ஓவரில் நம்முடைய சூரியவன்சி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது அப்போது சூரியவன்சி எதிர்கொண்ட ஒரு பந்தை
பவுண்டரியை நோக்கி வேகமாக அடித்தார். அப்போது அந்த பந்து அதிவேகமாக சென்று கொண்டிருக்க அந்த பந்தை தடுக்க முயற்சித்த ஜிம்பாப்வே அணியின் இளம் வீரரான சிக்கா ரிச்சர்ட் என்ற இளம் வீரர் அந்த பந்தை தடுக்க முயன்றபோது அந்த பந்து அந்த வீரரின் தலையில் வேகமாக தாக்கியது. அந்த சமயத்தில் திடீரென அந்த வீரரின் தலையிலிருந்து இரத்தமும் வந்தது. அது மட்டுமில்லாமல் உடனடியாக அந்த வீரர் களத்திலேயே துடிதுடித்து மயங்கி விழுந்துவிட்டார். இதனால் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் திடீரென மரணமடைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது கிரிக்கெட்டில் இப்படி ஒரு மரணம் என்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு நடப்பதாகவும் கூறப்படுகிறது. அதுவும் பிரபலமில்லாத இளம் வீரராக இருந்ததால்தான் இவருடைய இந்த ஒரு மரணம் உலக அளவில் பேசுபொருளாக மாறவில்லை. ஆனாலும் கூட இதுவும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திற்கும் மிகப்பெரிய பாடமாக அமைந்துவிட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம் இது ஒரு வார்ம் அப் மேட்சில் தான் நடைபெற்றது. ஆகவே இந்த வார்ம் அப் மேட்சில் ஜிம்பாப்வே அணியை சேர்ந்த இளம் வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அப்படியாக கலந்து கொண்ட வீரர்தான் இந்த ரிச்சர்ட் என்பவர். ஆகவே களத்தில் அதிவேகமாக வந்து பந்து தாக்கி உயிரிழந்த இவரின் மரணம் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திற்கும் மிகப்பெரிய சோகமாகவும் மாறியுள்ளது. அதுவும் சூரியவன்சி அடித்த பந்து தாக்கி இந்த ஒரு சம்பவம் நடந்தது என்பது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. பந்தை அடித்ததும் இளம் வீரர், அதேபோல பந்து தாக்கி உயிரிழந்ததும் இளம் வீரர். இந்த சூழலில்தான் சர்வதேச கிரிக்கெட்டின் தலைமையான ஐசிசி மீதான புகார்களும் எழுந்துள்ளது. இளம் வீரர்களை வைத்து கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்படும் போது அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் இருக்க வேண்டும் என்ற கண்டனங்களும் எழுந்துள்ளது. குறிப்பாக 18 வயது பூர்த்தியடையாத இளம் வீரர்களை சர்வதேச போட்டிகளில் விளையாட வைக்கும்போது அதற்கான மருத்துவ ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உடனடியாக காயம்பட்ட வீரருக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று ஐசிசிக்கு எதிராக கண்டனங்கள் பறந்து வருகிறது. ஏனென்றால் தற்போது உயிரிழந்ததாக சொல்லப்படும் அந்த ஜிம்பாப்வே வீரருக்கும் கூட 17 வயது தான் ஆகிறது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 17 வயதும் 7 மாதமும் ஆகிறது. ஆகவே வயது குறைவாக இருந்ததாலோ என்னவோ அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது. மேலும் இந்த போட்டி பாதியிலேயே நிறுத்தவும் பட்டது. இதற்கு பிறகு ஐசிசி சரியான பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்துவிட்டுதான் கிரிக்கெட் போட்டிகளை நடத்த வேண்டும் என்று மனித உரிமை கழகத்திலிருந்து ஐசிசிக்கு கடுமையான கண்டனங்களும் கோரிக்கைகளும் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இனிமேல் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும்போது பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. உதாரணமாக சூரியவன்சி போன்ற 18 வயதிற்கு குறைவான இளம் வீரர்களுக்கு இந்திய அணியில் விளையாடுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்குமா என்பது இனிமேல் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இது குறித்து ஐசிசி என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆக மொத்தம் சமீபத்தில் அடைந்த 2 தொடர் தோல்விகளுக்கு பிறகு இந்த ஜிம்பாப்வே தொடரையாவது இந்திய அணி வென்று இந்திய ரசிகர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் என்று எதிர்பார்த்த போது இப்படி ஒரு விபரீத சம்பவம் ஒன்று நடந்து இந்திய ரசிகர்களை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், தற்போதைய இந்த ஒரு இந்திய அணி என்பது, அதாவது ஜிம்பாப்வே தொடருக்கு அறிவித்திருக்கும் இந்த ஒரு இந்திய அணி என்பது இந்த ஜிம்பாப்வே தொடரை வெல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த அணிதானா என்பதை பற்றியும், குறிப்பாக இந்த போட்டியில் நடைபெற்ற இந்த ஒரு சம்பவம் போல இனிமேல் எந்த ஒரு மரண சம்பவமும் நடைபெறாமல் இருக்க ஐசிசி எது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.